இந்த வீடியோல நாம finite verbனா என்ன non finite verbனா என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். finite verb அப்படினா என்ன அப்படினா accept the changes based on the subject. ஒரு சப்ஜெக்ட்காவோ இல்ல டென்ஸ், நம்பர்ஸ், பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்குல அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருந்து verbல changes இருந்துச்சு, accept the changes accept பண்ணிடுச்சு அப்படினா அது finite verb. For example, I have a car. இப்ப சப்போஸ் இங்க he இருந்தது அப்படினா he வந்தா இருக்குன்னு அர்த்தம். அப்ப he வந்து நம்ம என்ன பண்ணுவோம் has. He has a car. அப்ப based on the subject verb changes இருந்ததுனாலோ இல்ல tenses-னால changes இருந்ததுனாலோ அந்த verb finite verb. For example, they bought a new mobile. அவன் new mobile வாங்கிட்டான். ஓகே, இது past tense-ல இருக்கு. present-ல இருக்கும்போது எப்படி இருக்கும் buy அப்படினு இருக்கும். future-ல வரும்போது will buy வந்துரும். அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரியோ டென்ஸ்க்கு பேசிக்கோ நம்பர் பேசிக்லயோ verb changes accept பண்ணிட்டா அது finite verb. நான் finite verb அப்படினா என்ன அப்படினா எந்த ஒரு சேஞ்சஸையும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் present participle. ஃபார் எக்ஸாம்பிள் I am speaking. அந்த ஸ்பீக்கிங் வந்து அப்படியே தான் இருக்கு கண்டினியூஸ் இல்ல. they are speaking. அந்த ஸ்பீக்கிங் வந்து கண்டிப்பா அப்படியே தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் I am speaking. இப்ப இந்த I இருக்கனால நான் பேசிட்டு இருக்கன்றதுக்கு am சொல்றேன். இப்ப இதே இங்க they போட்டுறேன்னா இங்க they are speaking அப்படினு போட்டுருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பேசிட்டு இருக்கேன்னா அர்த்தம் இங்க am போட்டுருக்கேன் இங்க are போட்டுருக்கேன். இந்த verb-க்கு பேசிக்ஸ்ல சேஞ்சஸ் பண்றோம் இல்லைங்களா? இப்ப இத ஐடென்டிஃபை பண்ணி இது என்ன verb-னு கேட்டா இது finite verb. சப்போஸ் இந்த ஸ்பீக்கிங் இருக்கு இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு அப்படினா ஃபார் எக்ஸாம்பிளா infinitive to ஓட verb ஒன் சேர்த்து வந்திருந்தாலோ past participle verb ஓட third form present participle-னா verb ஓட ing form past participle-னா verb 3 இந்த மாதிரி இருந்தனால இதுல சேஞ்சஸ் இருக்காது. in between-ல யூஸ் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்க பாருங்க, walking is a good exercise. walking அப்படிங்கிறது gerund, verb ஓட ing form வந்து noun-ஆ ஃபங்க்ஷன் ஆகுது gerund. அப்ப walking is a good exercise அப்படினு இருக்குது. இந்த walking அப்படிங்கிறது என்ன அப்படினா verb ஓட ing form இல்லையா present participle இங்க gerund-ஆ ஃபங்க்ஷன் ஆகுது. இதுல என்ன சேஞ்சஸ் இருக்காது, இங்க சேஞ்சஸ் பண்ணிப்போம், இங்க சேஞ்சஸ் இல்ல. அப்ப இது ரெண்டு finite non finite verb. அதே மாதிரி he has to reach on the time அப்படினு இருக்கு. அவ ரீச் ஆகும். I have to போலாம். ஆனா இந்த இடத்துல to reach அப்படிங்கறத எடுத்து அண்டர்லைன் பண்ணி என்ன verb-னு கேட்டோம் அப்படினா non finite. to ஓட verb சேர்த்துறோம் இல்லைங்களா? அப்ப infinitive, gerund, present participle, past participle இதெல்லாம் வந்து எந்த சேஞ்சஸையும் அக்செப்ட் பண்ணிக்காது. இதெல்லாம் non finite verb. சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கும் based on subject. I am, he is. அதே மாதிரி சென்டென்ஸ் டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கும்போது I buy, they bought, numbers singular plural based person based changes accept பண்ணிட்டா அது finite verb. Thanks for watching. We will continue this in the next class.